தேவாலயம் நாவே, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாவே. இங்க வாசிக்கிறோம் சங்கீதம் 121 சங்கீதம் அதனுடைய 1வது மற்றும் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஒத்தாசை எனக்காக வந்துச்சு. இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்ம கூடவே இருந்தார். நமக்கு நிறைய உதவிகள் தேவைப்பட்டிருக்கிறது. சாட்சி சொல்லும் போது சொன்னாரு, யாருக்கிட்டையும் கையேந்த விடல, தலைகுனிய விடல. கர்த்தர் அப்படிப்பட்ட தேவனா இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு தேவையே இல்லாம இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. நிறைய தேவை இருந்துச்சு. பண தேவைகள் இருந்துச்சு, வாழ்க்கைக்குரிய தேவைகள் இருந்துச்சு, நம்மள மென்டலி நிறைய தேவைகள் இருந்துச்சு, பிசிக்கலி நிறைய தேவைகள், ஸ்பிரிச்சுவலி நிறைய தேவைகள் இருந்துச்சு. ஆனா எல்லா தேவைகளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். வசனம் சொல்லுது பாருங்க, ஒத்தாசை வரும் பர்வதமாகிய அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வந்தது. அப்போ இந்த 2025ல ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறார். எல்லா ரீதியிலும் கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறார். ஒரு நாளும் கைவிடல, ஒரு நாளும் மறந்து போகல. நம்ம உதவின்னு சொல்லி மனுஷனிடத்துல கேட்கும் போது, போன் போடும் போது கூட போன் கட்டாக இருக்கும், ரிப்ளை வந்திருக்காது. ஆனா தேவனிடத்துல கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக நமக்காக பதில கொடுத்து தேவன் அந்த தேவைகளை சந்தித்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒத்தாசையை தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். அந்த 2வது வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கான ஒத்தாசை வந்து கொண்டே இருக்கிறது. பிரியமான தேவ சபையே, இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய ஒத்தாசை நம்மளோடு கூட இருந்திருக்கிறது. இதோ வேதத்திலே வாசிக்கிறோம், எப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் ஜனம் ஆபத்துக்குள்ளாக இருந்துச்சோ, கண்ணீருக்குள்ளாக இருந்துச்சோ, ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவர் அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டாரா? கேட்கலைங்களாங்க? கேட்டார். கேட்டு அவர்களுடைய கண்கள் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் அற்புதங்களை செஞ்சார். அதே போல இந்த ஆண்டுல எத்தனையோ முறை தேவன் கிட்ட கேட்டிருக்கிறோம், ஆண்டவரே இந்த உதவி எனக்கு செய்யுங்கப்பா, இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்கப்பான்னு. நம்ம ஜெபித்த எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு இன்னைக்கு ஜீவன் உள்ளவர்களாய் சபையில் அமரும்படி கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கார். எத்தனையோ பேர் மரிச்சு போனாங்க. சொல்லும்போது கூட சொன்னாரு, ஆக்சிடென்ட் நிறைய நடந்துச்சு, வண்டி விபத்துக்குள்ளாக போகிற அநேக சூழ்நிலை உண்டாச்சு. ஆனா பரலோகம் நம்மை பாதுகாத்து வந்தது. தேவ ஆவியானவர் நம்மை பாதுகாத்து வந்தார். சேதத்திற்கு ஒப்பு கொடுக்கிற கர்த்தர் அல்ல நம்முடைய கர்த்தர், பாதுகாத்து வழி நடத்துகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். வசனம் தெளிவாய் சொல்லுது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வந்தது. ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை வந்தது. அந்த ஒத்தாசை வந்ததால தான் இன்னைக்கு தேவனை நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். நான் இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன், இந்த 2-3 நாட்களிலும் கர்த்தர் பெரிய உதவிகளை செய்வார். இந்த 2-3 நாட்களிலும் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார். இந்த ஆண்டை முடிக்கும் போது பெரிய சந்தோஷத்தோடு தான் முடிப்போம். நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, 2026 எப்படி இருக்கும், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னவா இருக்கும், தேவன் என்னென்னலாம் செய்ய போறாருன்னு சொல்லி புது வருஷத்திற்காக காத்திருக்கிறோம். ஆனா இந்த வருஷத்தை துவங்கினவரும் ஆண்டவர் தான். புது வருஷத்திற்கான எதிர்பார்ப்பு எல்லாம் ஓகே, ஆனா இந்த வருஷத்தை முடிக்கும் போது நன்றியோடு முடிக்கணும். இந்த வருஷத்தை முடிக்கும் போது ஆண்டவரே உம்முடைய ஒத்தாசைக்காக நன்றி என்று சொல்லுங்க. நம்ம ஒரு மனுஷன் நமக்கு பண உதவி செஞ்சான்னு சொன்னாலே அவனுக்கு நம்ம நன்றி நிறைஞ்ச இருதயத்தோடு அநேக காரியங்களை செய்யறோம். ஒரு மனுஷன் நம்மளை ஆபத்திலிருந்து பாதுகாத்தான்னு சொன்னா அவனுக்கு மறுபடியும் உதவி செய்யறோம். ஆனால் தேவன் ஒரு நிமிஷம் கூட, ஒரு நொடி கூட நம்மளை கைவிடாமல் நம்மை பாதுகாத்து நம்ம கூடவே இருந்து கர்த்தர் நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறார். அவர் இந்த ஆண்டு முழுவதும் ஒத்தாசை நமக்கு கொடுத்த அப்பாவாக இருந்திருக்கிறார், அம்மாவாக இருந்திருக்கிறார், நண்பராக இருந்திருக்கிறார். உன் கூட வேணா யாரும் இல்லாம இருந்திருக்கலாம், உன் கணவன் உங்க கூட இல்லாம இருந்திருக்கலாம், பிள்ளைகள் கூட இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா ஏசப்பா கூட தான் இருந்தாரு. அவருடைய ஒத்தாசை உன் கூட தான் இருந்துச்சு. யாருமே இல்ல, ஒண்டி கட்டையா தனிமரமா வீட்டுல இருந்திருக்கலாம். ஆனா உன் அறையிலையும் ஆண்டவர் இருந்திருக்கிறார், உன் தனிமையிலும் ஆண்டவர் இருந்திருக்கிறார். வசனம் சொல்லுது பாருங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அவரிடத்திலிருந்து உனக்கான ஒத்தாசை 2025 வந்தது. அது வந்து கொண்டே இருக்குது. அது ஒரு நாளும் நிக்காது. அல்லேலூயா. அவன் நமக்கு ஒத்தாசையை கொடுத்து நம்மை பாதுகாத்து
உதவி செய்து எபினேசராய் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனக்கான ஒத்தாசை வந்ததற்காக நன்றி அப்பா. எங்க சபைக்கு ஒத்தாசை தந்ததற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய ஒத்தாசை வெளிப்பட்டதற்காக நன்றி அப்பா. மறுபடியும் அதனுடைய 2 வசனங்களை வாசிப்போம் சத்தமாக.